ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தக்காளி சாதம் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 2 போட்டு நல்லா கிளறி விடுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 தக்காளியை வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் அது கூட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சும் பூண்டையும் மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு இந்த தக்காளி நல்லா மசிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் நல்லா கொஞ்சம் கிளறிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த கிளாஸுக்கு ஒரு 3 கிளாஸ் அரிசி வேற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3 கிளாஸ் அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆட் பண்ணி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு குக்கரில் 3 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் 3 விசில் விட்டுக்கலாம். மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு குக்கரை இப்போ மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தக்காளி சாதம் ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ஸ்னா விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.